வெல்கம் டு மை சேனல் 1 minute worksheets. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 1 ஒலிம்பியாட் மேக்ஸ் சாம்பிள் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வித் கிளியர் எக்ஸ்பிளேஷன் பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. Number 21, Samuel placed an order for 4 pizzas with each 4 slices. How many total slices are there? So total slices எப்படி கண்டுபிடிக்கணும்? Number of groups into a number of object in one group அப்படின்னு போட்டோம்னா number of slices கிடைச்சிரும். So number of group அப்படிங்கிறது என்னது இதில் number of pizzas. Pizzas எவ்வளோ 4. So into number of objects in one group. So ஒரு பீஸாவில் மொத்தம் எத்தனை slices இருக்கா 4. So number of objects, number of groups into number of objects equal to எவ்வளோ 4 4s are 16. So number of slices எவ்வளோ 16. So answer D. So question number 22, fill in the blanks. So இதில் first one என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. There are dash group of bananas. Nextல there are dash bananas in each group. And third oneல there are dash bananas all together. So கீழே இங்கே picture எத்தனை இருக்குது பாருங்க. மொத்தம் bananas இருக்குது. எத்தனை group of bananas இருக்குது 1 2 3. So 3 groups of banana. So இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இதில் என்ன கேட்டிருக்காங்க there are dash group of bananas. ஸோ மொத்தம் எத்தனை group of bananas இருக்குது 3. ஸோ நெக்ஸ்ட்டில் there are dash bananas in each group. இப்போ ஒவ்வொரு குரூப்லேயும் எவ்வளோ bananas இருக்குது ஃபர்ஸ்ட் குரூப்பில் என்ன இருக்குது பாருங்க 2 4 5. ஸோ there are dash bananas in each group மொத்தமாக 5 இருக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள் there are dash bananas all together. ஸோ all together கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்னா number of groups into number of object in one groupன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ number of group எவ்வளவு 3 group of bananas into one groupல வந்துட்டு எவ்வளோ bananas இருக்குது 5. ஸோ 5 3s are எவ்வளவு 15. ஸோ இதில் ஆன்சர் இப்போ எப்படி இருக்கணும் ஐயில் வந்துட்டு 3ன்னு இருக்கணும், 2ல் வந்துட்டு 5ன்னு இருக்கணும், 3ல் வந்துட்டு 15ன்னு இருக்கணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது டியில் பாருங்கள் I3, 2ல் வந்துட்டு 5 இருக்குது, 3ல் வந்துட்டு 15. ஸோ ஆப்ஷன் என்னது டி. So question number 23, drawing created by Alice. Exactly how many triangles are dissipated in the image? Dissipated அப்படின்னா ஆல்மோஸ்ட் டிஸப்பியர் ஆகிற மாதிரி அது மீனிங்கு. ஸோ இப்போ இங்கே கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டோட ஃபேஸில் எத்தனை ட்ரையாங்கிள் ஆல்மோஸ்ட் டிஸிபேட்டட் ஆகிருக்கு, ஆல்மோஸ்ட் தெரியாத அளவுக்கு மறையிற அளவுக்கு இருக்கிற ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மேலே இருக்க 2 ட்ரையாங்கிளும் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியுது. ஸோ அது கிடையாது. இந்த அப்சைட் டவுன் இருக்க ட்ரையாங்கிள் பாருங்கள் ரொம்ப ஆல்மோஸ்ட் குட்டியாக கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டெசிபேட்டட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா டி ஆன்சர் 1 இந்த 1 தான். நெக்ஸ்ட்டு 24, டோரா வாஸ் சால்விங் ப்ராப்ளம்ஸ், ஃபில் இன் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இன் இட். ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்க நம்பர்ஸோட பேட்டர்ன் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிட்ஸ் வந்துட்டு ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1 3 5 7 அதுக்கப்புறம் டேஷ் டேஷ் 13 அப்படின்னு இருக்குது. ஸோ 1க்கும் 3க்கும் உள்ள ஸ்கிப் கவுண்டிங் என்ன போயிருக்கு அப்படின்னு பாருங்கள். 1க்கு அப்புறம் 2 3. ஸோ ஸ்கிப் கவுண்டிங் 2. இங்கே 3 5 நடுவில் 4 5. ஸோ இதுவும் ஸ்கிப் கவுண்டிங் ஆஃப் 2. ஸோ எல்லாமே +2 +2ன்னு ஸ்கிப் கவுண்டிங் ஆஃப் 2ல் போயிருக்கு. அப்போ 7க்கு அப்புறம் 8 9 இங்கே வரணும், அப்புறம் 9 10 11 இங்கே 11 வரும். ஸோ அப்போ 9 11 அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குது சியில். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ கொஷின் நம்பர் 25, how many triangles will come in the next row? ஸோ இதில் கொடுத்துருக்கிறது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வரும் அப்படின்னு கிட்ஸ் ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கு டாட் ட்ரையாங்கிள் டாட், அதுக்கப்புறம் டாட் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் டாட். ஸோ ஒரு டாட்டு 1 ட்ரையாங்கிள் டாட்டு, டாட்டு 2 ட்ரையாங்கிள் டாட்டு, டாட்டு 3 ட்ரையாங்கிள் டாட், டாட் 4 ட்ரையாங்கிள் டாட். அப்போ நெக்ஸ்ட் இந்த பேட்டர்னில் என்ன வந்திருக்கணும் டாட்டு 5 ட்ரையாங்கிள் டாட். ஸோ அப்போ ஆன்சர் என்னது டி. ஸோ கொஷின் நம்பர் 26 பாருங்கள், வாட் இஸ் த வெயிட் ஆஃப் 12 மேங்கோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பிக்சர் இருக்குது, பிக்சரில் இங்கே 3 மேங்கோஸ் இருக்குது. இந்த 3 மேங்கோஸோட வெயிட் எவ்வளோவா 2 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 12 மேங்கோஸ்க்கு வெயிட் என்ன அப்படின்னு தெரியணுமா. ஸோ 12 மேங்கோஸ்க்கு வெயிட் என்ன தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு குரூப்க்கு 3 மேங்கோஸ் அப்படின்னா 12 மேங்கோஸ் ஆகிறதுக்கு எத்தனை குரூப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 12 மேங்கோஸ்க்கு 3 3யாக நம்ம பண்ணணும்னா எவ்வளோ குரூப் இருக்கணும் மொத்தம் 4 குரூப்ஸ் இருக்கணும். 4 குரூப்குள்ளேயே 3 3 மேங்கோஸாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் குரூப் கூட ஒரு குரூப்பில் எவ்வளோ வெயிட்டு, ஸோ ஒரு குரூப்புக்கு வந்துட்டு எவ்வளோ வெயிட்டாக 2 kg. ஸோ இந்த நம்பர் ஆஃப் குரூப் இன்ட்டு 1 குரூப் ஆஃப் வெயிட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 மேங்கோஸ்க்கு எவ்வளோ வெயிட் மொத்தம் அப்படி என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ 4 × 2 எவ்வளவு 8. ஸோ 12 மேங்கோஸ்க்கு அப்போது எவ்வளோ வெயிட்டாக 8 kg.
ஸோ ஆன்சர் பி. 7 பாருங்க, how many more rectangles are there than circles? ஸோ சர்க்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது ரெக்டாங்கிள்ஸ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை கரெக்டாக கிட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரெக்டாங்கிள்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அவங்க கேட்கல, சர்க்கிளை விட ரெக்டாங்கிள்ஸ் எவ்வளோ நம்பர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். 1 2 3 4. ஸோ சர்க்கிள் எவ்வளோ இருக்குது? 4. ரெக்டாங்கிள்ஸ் என்ன இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ரெக்டாங்கிள் எவ்வளோ இருக்குது? 10 இருக்குது. ஸோ அப்போது சர்க்கிளை விட ரெக்டாங்கிள் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? 10 minus 4. ஸோ ரெக்டாங்கிள்லேருந்து சர்க்கிளை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு மீதி எக்ஸ்ட்ரா எவ்வளோ ரெக்டாங்கிள் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ 10 minus 4 is 6. ஸோ ஆப்ஷன் அது அப்போ A 6. Question number 28. Anthony's school is 12 km from his home and library is 15 km from his home. Which of these is further from his home and how much more distance அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆண்டனி ஸ்கூல் வந்துட்டு அவனோட வீட்டிலேருந்து 12 கிலோமீட்டரில் இருக்குதான், அண்ட் லைப்ரரி வந்து வீட்டிலேருந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறதுல எது வந்துட்டு வீட்டிலேருந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது அண்ட் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல ஆண்டனியோட வீட்டிலேருந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸில் எது இருக்குது? ஸ்கூல் வந்து 12 கிலோமீட்டர், லைப்ரரி வந்து 15 கிலோமீட்டர். ஸோ லைப்ரரி தான் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபர்தராக இருக்குது. அண்ட் ஸ்கூல்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கா? எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஃபர்தர் டிஸ்டன்ஸ் இருக்குது? 3 கிலோமீட்டர். ஸோ இப்போ ஆன்சர் என்னது? லைப்ரரி 3 கிலோமீட்டர், டி. So next 29th question பாருங்க. Rohit decides he wants to spend some time participating in extracurricular activities. So he attends dancing class for an hour and a half and tennis practice for 2 hours. How long did he spend taking tennis and dance class all together அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரோஹி என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக டான்ஸிங் கிளாஸ் வந்துட்டு ஹார் அண்ட் ஹாஃப் அப்படின்னா 1 hour 30 minutes அவங்க டான்ஸிங் கிளாஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் டென்னிஸ் ப்ராக்டிஸ்க்கு 2 hours, அதாவது 60 into 2 120 minutes அவங்க இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க டென்னிஸ்க்கு. ஸோ ஹவு லாங் டிட் யூ ஸ்பெண்ட் ஆல் டுகெதரா? டென்னிஸ்க்கும் டான்ஸிங்க்கும் மொத்தமாக எவ்வளோ பண்ணியிருக்காங்க? ஸோ டான்ஸிங்க்கு 1 hour ப்ளஸ் 30 minutes, டென்னிஸ்க்கு 2 hours. அப்போது 3 hours 30 minutes அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் என்னது? A 3 hour 30 minutes. ஸோ கொஷின் நம்பர் 30 பாருங்கள். ஐடென்டிஃபை த கரெக்ட் நம்பர் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் லைனில் இங்கே ஜம்பிங் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை கிட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே நம்பர் லைனில் என்ன நடந்திருக்கு? 0லேருந்து எங்கே ஃபர்ஸ்ட் ஜம்ப் இருக்குது? 7க்கு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? 7. 7லேருந்து ஃபார்வர்டில் தான் ஜம்ப் ஆகிருக்கு. எத்தனை டைம்ஸ்? நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ ஃபார்வர்ட் அப்படின்னா அடிஷன். 1 2 3 4 5 6. ஸோ நம்பர் ஆஃப் ஜம்பிங் என்ன இருக்குது? 6. ஸோ 7 + 6 என்னது? 13. ஸோ இப்போ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குது? சியில் 7 + 6 = 13. Thanks for watching. Please do like, share and subscribe.